இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அதே தான், அதே ஹலோ போட்டு உங்களோட நேம் தான் வரும். ஆனால் ஆன் கிளிக்குள்ளே முதல்ல நம்ம ஒரு லைன் தான் எழுதிட்டு இருந்தோம், ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருது அந்த டைம்? இந்த மாதிரி ஒரு லைன் தான் எழுதிட்டு இருந்தோம். இப்போ 2 லைன் எழுதலாம். உங்கள்கிட்ட இல்லை இதுக்கு மேலே இன்னும் நிறையா லைன்ஸும் எழுதுனான்னு காமிக்கணும். அப்புறம் அப்பெண்டிங்னா என்னங்கிறது உங்களுக்கு புரியணும். இந்த 2க்காக தான். ஓகேவா? என்னது அப்பெண்டிங்? ஓகே. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, ஐபியோட வேல்யூவை அப்படியே இப்படின்னு சொல்லாமல் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன தெரியுமா பண்ணுவோம், ஐபியோட வேல்யூவை ஹெச்ன்னு மட்டும் வச்சுருவோம். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோன்னா, ஐபி டாட் வேல்யூ வந்து இங்கே அப்படி ஈக்குவல் டுன்னு போடாமல் ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு ஒன்று போடுவோம். இது வரைக்கும் நீங்கள் பார்த்துல ப்ளஸ் ஈக்குவல் டுன்னு ஒன்று. அப்படின்னா என்னென்னா, ஐபி வேல்யூ ஈக்குவல் டு ஹெச்னா ஐபிக்குள்ளே என்ன இருந்தாலும் அது அழிஞ்சிரும். ஓகேவா? இப்போ ஒன்று இருக்குது ஐபிக்குள்ளே, அது அழிஞ்சு ஹெச் வந்துடும். ஓகேவா? இதுதான் ஐபியோட ஈக்குவல் டுவோட அர்த்தம். என்ன இருந்தாலும் அதை அழிச்சிரு, இப்போ ஹெச்சை கொண்டு போய் உள்ளே வச்சிரு. இது எதோட அர்த்தம்? ஈக்குவல் டுவோட அர்த்தம். ப்ளஸ் ஈக்குவல் டுன்னா என்னென்னா, இப்போ இதை அழிச்சு ஈ வைக்காத, அதுக்கு பதிலாக என்ன இருக்கோ அதை அப்படியே வச்சுட்டு அது கூட ஈயை சேர்த்து வச்சிரு. புரியுதா? இதுக்கு பேர் தான் அப்பெண்டிங். ஓகே. இப்போது ஐபி டாட் வேல்யூ ஈக்குவல் டு ப்ளஸ் ஈக்குவல் டு எல். ஐபி டாட் வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு எல். ஐபி டாட் வேல்யூ ஓ கமா ஸ்பேஸ் ஒன்றா போடலாம், ஒவ்வொன்றா அடிச்சுட்டு இருக்க முடியல. ஓகே. இப்போ நிறைய லைன்ஸ் கொடுத்துட்டோமா? இப்போ நம்ம என்ன பண்ணுவோன்னா, இது மட்டும் பத்தாது, இன்னொருக்கா ஐபி டாட் வேல்யூ ப்ளஸ் ஈக்குவல் டு என் டாட் வேல்யூ. ஏன்னா நம்ம கொடுத்த நேமும் உள்ளே வந்தாகணும்ல. இவ்வளோ தான். மிச்சப்படி ப்ரோக்ராம் இஸ் எக்ஸாக்ட்லி த சேம். அவுட்புட்டும் எக்ஸாக்டாக சேமாக தான் வரும். இப்போ QWEன்னு கொடுத்தா ஹலோ QWE. வேறு ஏதாவது மாற்றி கொடுப்போமா? ஒருத்தர் பேர் சொல்லுங்கள். எத்தனை தடவை அதே யோகேஷ் வேறு பேர் சொல்கிறா? உன் பேரையும் சொல்லு, சேர்த்தியா போட்டுருவோம். ஓகே. இப்போ பார்த்துக்கோங்க, பசங்களும் பேர் சொன்னானுங்க, ஏதாவது அடம் பிடிச்சானுங்களா, பிரச்சனை பண்ணானுங்களா? நீங்கள் எத்தனை பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? ஓகே. இப்போ பாருங்கள், ஃபுல்லாக வந்துருச்சு ஹலோ. இவனேமும் ஃபுல்லாக வந்துருச்சு, கீழே டோஸ்ட்லேயும் ஃபுல்லாக வந்துருச்சு ஹலோ வந்து. ஆனால் இப்போ என்ன நடந்துச்சுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இந்த பட்டனை கிளிக் பண்ணுறோமா, இந்த லைனுக்கு போனோடனே ஐபியோட வேல்யூ என்னவாக இருந்தாலும் அது அழிஞ்சிட்டு ஹெச் ஆகிருக்கும். அடுத்தது அதோட வேல்யூ கூட ப்ளஸ் ஈக்குவல் டு இருக்கிறதுனால ஆல்ரெடி இருக்கிறது கூட இ ஆட் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் இருக்கிறது கூட எல் ஆட் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் இருக்கிறது கூட இன்னொரு எல் ஆட் ஆகிருக்கும். இப்போ மறுபடியும் இருக்கிறது கூட ஓ கமா ஸ்பேஸ் ஆட் ஆகிருக்கும். இப்போ இருக்கிறது கூட என் டாட் வேல்யூ ஆட் ஆகிருக்கும். இருக்கிறது கூட என் டாட் வேல்யூ என்ன ரிட்டர்ன் பண்ணும், அது வந்து நான் இங்கே டைப் பண்ணுது. ஓகேவா? இப்போதைக்கு எம்என் மட்டும் வச்சுக்கலாம், பேர் ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த எம் வந்து ஆட் ஆகிருக்கும். அதனால் அப்படியே வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டோஸ்ட் பண்ணியிருக்கோம். கரெக்டாக? ஸோ டோஸ்ட்டுக்குள்ளே ஐபி டாட் வேல்யூ வரப்போ ஐபிக்குள்ளே இந்த மொத்தமும் தான் இருக்குது. ஸோ இந்த மொத்தமும் இங்கே வந்திருக்கும். அதனால் இதை கொடுத்த உடனேயே டிஸ்பிளே ஆகிடுச்சு. புரிஞ்சுதா? புரிஞ்சிருச்சு? கை தூக்குங்க. வெரி குட்ரா. ஓகே, டன். பை பை.